بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا يتلو عليهم آياته. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட இல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சரதார் அகிலத்த நருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினு மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், லௌலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது பெருவிழாவில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய நிகழ்வின் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற சங்கைக்குரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த மீலாது விழா குழுவினுடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற ஆண்டவர்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, ஒரு மூமின் தன்னுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவராகவும், அவர்களின் சுன்னத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவராகவும், அவருடைய ஷஃபாத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவராகவும், மறுமையில் அவர்களின் கரம் பிடித்து ஹவுதுல் கௌசர் நீரை அருந்தவும் சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற உணர்வும் உள்ளவராக ஒரு மூமின் இருப்பார். அந்த மூமின்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. இன்று அன்னலாரின் ஆன்மீக அரசியல் இந்த வார்த்தை தேர்வு செய்யப்படுவதற்கான ஒரு காரணம் உண்டு. நாம் வாழுகிற தேசத்தில் ஆன்மீக அரசியல் நடத்துகிறோம் என்று உத்தரப்பிரதேசத்திலிருந்து நிறைய நடைமுறைகளை தென்பகுதிகளுக்கும் இறக்குவதற்கு பலரும் முயற்சிக்கிற ஒரு காலம். ஆனால் யதார்த்தத்தில் அது ஆன்மீக அரசியல் அல்ல, அது அறியாமை அரசியல். இந்த உலக வரலாற்றை சமைத்தவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது யூதர்கள் தான் உலகத்தின் பெரும் வரலாறுகளை எழுதியிருக்கிறார்கள். செவிவழி செய்தியாகவும் எழுத்துக்கள் வழியாகவும் உலகத்திற்கு வரலாற்றை தந்தவர்கள் யூதர்கள். இந்த வரலாறுகள் பெருமானாரிடம் சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய வரலாறுகளை உண்மைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆம், எங்கெல்லாம் இட்டு கட்டப்பட்டு இருக்கிறதோ, அவதூறுகள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, பொய்யான புனைவுகள் தரப்பட்டு இருக்கிறதோ, அவைகளை மறுத்து சொல்லி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பெருவாரியான இறை தூதர்கள் இடம்பெற்ற ஒரு சமூகம் என்றால் அது யூத சமூகம். இந்த யூதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யகூதிகள் என்பதாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. யார் இந்த யகூதிகள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அருமையான சந்ததிகளில்
முதல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு ஈராக்கிலிருந்து சிரியா பாலஸ்தீன் வழியாக மக்காவில் தோன்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த வரலாறு நிறைவு பெறுகிறது. குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தை போக்குவதற்கு வயோதிகத்தில் அல்லாஹ் தந்த பெரும் பாக்கியம்தான் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய இன்னொரு பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இன்னொரு பெயர் யஹூதா, இஸ்ராயேல். கரெக்ட், இஸ்ராயேல். அவர்களின் சந்ததிகள் தான் பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உலகத்தின் வரலாறு பெருவாரியான நபிமார்களை கொண்ட ஒரு சமூகம் அந்த யூத சமூகம். இரண்டு பெரு பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைத்ததை எல்லாம் சொல்லி காண்பிக்கிறார். ஒன்று, பெருவாரியான நபிமார்களும் அந்த சமூகத்தில் வந்தார்கள், அரசர்களும் மன்னர்களும் அதில் வந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே அவர்களுடைய மனோநிலை எப்படி மாறி போனது தெரியுமா? இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த சமூகம் நாம் தான். அப்படி சொன்னது கூட பிரச்சனை இல்லை. தங்களை தாங்களே ஒரு வட்டம் அமைத்துக் கொண்டு நாம் மட்டுமே வாழ்வதற்கு தகுதியானவர்கள், மற்றவர்களை மிக தாழ்வாக கருதினார்கள், மற்றவர்களை மிகவும் இழிவாக நடத்தினார்கள். அதிகாரம் என்பது தங்களுக்கு மட்டுமே சொந்தம். ஏன்னா எங்களுடைய சமூகத்தில் இருந்துதான் இறை தூதர்கள் தோன்றி இருக்கிறார்கள், பெரும்பெரும் மன்னர்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள். நபியாக வந்தாலும் அரசராக வந்தாலும் அது யூத சமூகத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தங்களுக்கு தாங்களே போட்டுக் கொண்டவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விற்கு ஆணையிட ஆரம்பித்தார்கள். இன்ன வரைக்கும் அது தொடருது. என்னென்ன துர்க்குணங்கள் மனித சமூகத்திலே எழக்கூடாதோ அத்துணையும் உள்ளடக்கியவர்கள். பாலஸ்தீன வரலாறுக்குள் உள்ளே நுழைந்து நீங்கள் பார்த்தால் அந்த குணம், அந்த வெறி, இங்க சொல்லுவாங்களா இல்லையா, தலையில் இருந்து பிறந்தவர்கள், காலில் இருந்து பிறந்தவர்கள், தொடையில் இருந்து பிறந்தவர்கள், இந்த ஏற்றத்தாழ்வின் பிதாமகன்கள் யூதர்கள். சாதகமான வரலாறுகளை எழுதி வைத்தார்கள், பிற சமூகத்திற்கு பாதகமான வரலாறுகளையும் எழுதி வைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய சாதகமான வரலாற்றிலும் சந்தோஷ செய்தி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் வருகையையும் எழுதி வைத்தார்கள். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட வேதங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அந்த மதீனாவுடைய 10 ஆண்டுகளில் அவர்களுடைய எல்லா குரோதங்கள், எல்லா விதமான தீமைகளை உலகறிய செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்ட வேதத்தில் எங்கெல்லாம் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் வைத்து மாற்றப்பட்ட வேதம் இது, மாற்றப்படாத செய்தி இது என்பதை யூதர்களையும் அரபிக்குரிய சஹாபாக்களை வைத்துக் கொண்டு பெருமானார் நிரூபணம் செய்த வரலாறுகள் உண்டு. மக்காவினுடைய வாழ்க்கையில் குறைஷிகள் மட்டுமே பெருமானாருக்கு எதிரியாக இருந்தார்கள், இணை வைப்பாளர்கள். ஆனால் மதீனாவினுடைய பயணத்திற்கு பிறகு நிறைய சவால்களையும் எதிரிகளையும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் பெருமானாருக்கு ஏற்பட்டது. சுதந்திரமான பூமி, ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு தடையில்லா பூமி, தனக்காக உயிர் அர்ப்பணிக்கிற பெரும் கூட்டம் இருக்கிற பூமி, அதே அளவு எதிரிகளின் சூழ்ச்சிகளும் நிறைவான மண்ணாக
மதீனத்து மண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சவாலையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தியது. மோமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிற பொழுது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு சமூகம் அவுஸ் ஹஸ்ரஜ் அவர்கள் அன்சாரிகளாய் மாறி போயிருந்தார்கள். 800 ஆண்டு காலம் பெருமானாரை எதிர்பார்த்த மன்னது. அவ்வளவு சாமானியமா இங்கு ஆட்சி அரசியலை கட்டமைக்க முடியாத எதிர்ப்புகள் வலுவாயிருந்தது. உள்ள வரும்போது 50 பெயர்களால் அழைக்கப்பட்டது வரலாற்றில் மதீனா. அந்த கடைசி பெயர் யஸ்ரிப். குர்ஆன் சொல்லும். அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிற நேரத்தில் மதீனாவில் எலெக்ஷன் நடந்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை தலைவராக நியமிக்க வேண்டிய ஒரு சூழல் அங்கு நிலவி வந்த நிலையில்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளே கால் வைக்கிறார். அதிசயம் என்ன தெரியுமா? அரசியலை கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக பெரும் ஆசானுடைய வருகை மதீனாவுக்கு கிடைத்தது. அதனால் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் தவிடுபடியாக மாறி போனது. எப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளே நுழைகிறார்களோ யஸ்ரிப் அந்த பெயர் மாற்றம் அடைந்து மதீனத்துன் நபவி, பெருமானாரின் நகர் அப்படின்னு பெயர் பெறுகிறது. இல்ல காம்படிஷன்லாம் கிடையாது, போட்டிகள்லாம் கிடையாது, அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் கிடையாது. இது அத்தனையும் முன்னால் திட்டம் தீட்டப்பட்டது. நான் மதீனாவிற்கு வந்தால் நீங்கள் உதவி செய்வீர்களா என்று அன்சாரிகளிடம் பைஅத்தை பெற்றார்கள் பெருமானார். முன்பே ஆசிரியர்களை அனுப்பி மதீனாவை தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த சூழலில் அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளே வருகிற பொழுது இயல்பாக பெருமானாரின் முழு அதிகாரத்திற்கு மதீனா வந்து சேர்ந்தது. நகரின் பெயர் மாற்றம் பெறுகிறது, மதீனத்துன் நபவி. ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள், அதனுடைய பெயர் சொல்லுங்க, மஸ்ஜிதுல் நபவி. நபிகள் நாயகத்தின் மஸ்ஜித் பள்ளிவாசல். அது காலத்தால் மறைந்து போகிற வரலாற்று செய்திகள் அல்ல, காலத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிற வரலாற்று சின்னங்கள் ஏற்படுத்திட்டாங்களா? அழகாய் பார்த்து பார்த்து ரசித்து மஸ்ஜிது நபவியை உருவாக்குகிறார்கள். பெருமானார் உருவாக்கிய மஸ்ஜிது நபவியில் இருந்து இன்று விசாலப்படுத்தப்பட்டிருக்கிற மஸ்ஜிது நபவியினுடைய விரிவாக்கம் வரையிலும் வரலாற்று புள்ளிகள் தெளிவாக இருக்கிறது. எங்கு எங்கு பெருமானார் எத்தனை தூண்கள் அமைத்தார்கள். ஒரு தூர பார்வையோடு பெருமானார் அமைத்த மதீனத்து அரசியல். உள்ளுக்குள்ள சில தூண்கள் இருக்கிறது. உஸ்துவானத்தை ஆயிஷா, உஸ்துவானத்தை சரீர், உஸ்துவானத்தை உஃபூர். எந்த அளவு திட்டமிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மஸ்ஜிது நபவியை உருவாக்கினார்கள் தெரியுமா? பிரதானமாக தொழுகைக்கான களம், அடுத்து சமூகத்திற்கான அரசியல் வழிமுறைகளை உருவாக்கும் திட்டம் மஸ்ஜிது நபவியுடைய கட்டுமானத்திலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் வெளிப்படுத்தினார். இந்த தூண்ல உட்கார்ந்தாங்கன்னா வெளிநாட்டு தூதர்களோடு இன்றைக்கு உறவாட போகிறார்கள். அதுதான் வரலாறு. இந்த தூணில் அமர்ந்தால் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்று பொருள். இந்த தூணில் அமர்ந்தால் சமூகம் சார்ந்த திருமணங்கள், மருத்துவம், உதவி, பொருளாதார திட்டங்கள், வணிகம் சார்ந்தது ஒரு சட்டமன்றமாக, ஒரு நாடாளுமன்றமாக, ஒரு நீதிமன்றமாக, ஒரு மருத்துவ முகாமாக அந்த மஸ்ஜிது நபவியை உருவாக்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் திட்டமாய் மஸ்ஜிது நபவியில் இருந்து, அதனுடைய திண்ணையில் இருந்து கல்வியின் தாக்கம்
ஒரு சமூகத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற முதல் கட்டமைப்பை உருவாக்கினார்கள் பெருமானார். பெருமானார் அரசியல்வாதியா அப்படிங்கிற கேள்விக்கு எங்கும் பதில் கிடையாது. அரசியலை கற்றுத்தருகிற ஆசானாகவே அல்லாஹ் அவர்களை அனுப்பினார். உலகத்தில் அரசியல், ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைமை, அதனுடைய சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் பெருமானார் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார். மஸ்ஜிது நபவியினுடைய அந்த திண்ணையிலே 400 மாணவர்கள். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கும் 79 ஆண்டுகள் சுதந்திரம் கிடைத்த இந்த மண்ணிலே 100 விழுக்காடு கல்வியில் இந்த தேசம் நிறைவு பெறவில்லை. எவ்வளவோ முயற்சிகள், எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் அந்த திண்ணையில் தொடங்கப்பட்ட கல்வியின் தாக்கம். குர்ஆன் பல இடங்களில் பெருமானாருடைய கல்வி புரட்சியை பேசுகிறது. ஆடு மாடுகளை விடவும் இருண்ட கண்டத்தில் மோசமான கலாச்சாரம் பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்த ஒரு சமூகத்தை அறிவுஜீவிகளாக பெருமானார் உருவாக்கியதை குர்ஆன் சொல்லுது. பெருமானார் என்ற ஆசிரியர் குர்ஆன் என்ற சிலபஸிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன தெரியுமா? நபிட்ட வந்து கேட்கிறாங்க, எஸ் அலூன கண்ணில் அகில்லா, சந்திர மாற்றம் எப்படி நடக்கிறதுன்னு கேட்டாங்க. இது விண்ணியல் ஆராய்ச்சி. எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை எப்படி யாருக்கு செலவழிக்க வேண்டும்? பொருளாதாரம். நீதான சிலபஸ் பிரிச்சு ஒவ்வொன்னா உலகத்துல வச்சு அதை பெரிதாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலிருந்து பொருளாதாரத்தை ஒரு சமூகம் கற்றுக்கொண்டு நபியிடம் கேட்டு பெறுகிறார்கள். இன்னொரு சம்பவம், எஸ் அலூனக அன்தில் கர்னைன், நாயகமே உலக வரலாற்றை சொல்லுங்கள், உலகத்தையே ஆட்சி செய்த துல்கர்னைன் மன்னர் குறித்த செய்திகள் என்ன? இன்னொருத்தர் கேட்கிறார், எஸ் அலூனக அனி ஸாஆ, உலகத்தின் பேரழிவு கியாம நாள் எப்பொழுது வரும்? இன்னொருவர் கேட்கிறார், எஸ் அலூனக அனில் ஜிபால், ஏன் இந்த மலைகளை அல்லாஹ் படைத்தான்? புவியியல் பேசுகிறார்கள், வரலாறு பேசுகிறார்கள், விண்ணியல் பேசுகிறார்கள், மண்ணியல் பேசுகிறார்கள், ஆழ் கடல்கள் குறித்து வந்து கேட்கிறார்கள். எஸ் அலூனக அனில் மஹீத், பெண்களுக்கு ஏற்படுகிற மாத விலக்கு மருத்துவம் குறித்து கேட்கிறார்கள். எஸ் அலூனக அனில் யதாமா, சமூகத்தில் வஞ்சிக்கப்பட்ட பரிதாபத்திற்குரிய அனாதைகள் குறித்து சமூக அக்கறையோடு கேட்கிறார்கள். ஒரு ஆசிரியர், ஒரே சிலபஸ், எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய 100 விழுக்காடு வரலாறு சொல்லுகிறது. ஐரோப்பாவில் எழுத படிக்காத காலகட்டத்தில் மதீனாவின் குழந்தைகள் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்ட வரலாறு உலகத்தின் மிகப்பெரிய சகாப்தம் சாதனை என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உத்லுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹத், தாயினுடைய அந்த மடியிலிருந்து தொட்டிலிருந்து மன்னரை வரையிலும் கற்றுக்கொண்டே இருங்கள். கல்விக்கான கால அளவை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களின் முதல் தகுதி தன் நாட்டிற்கும் தன் நாட்டு மக்களுக்கும் வஞ்சகம் இல்லாத கல்வியை நிறைவாக தரணும். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இருமொழியா, மும்மொழியா, செம்மொழியா? இதற்கே வடக்கும் தெற்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய மொழியில பெருமானாரிடம் கேட்டால் எம்மொழியும் கற்றுத் தேருங்கள். இஸ்லாம் வளர வளர நாடு நிறைய போக்குவரத்துகளும் தொடர்புகளும் அதிகமாக சூழ்ச்சிகளும் தேவைகளும் பெருக அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை அழைத்து பெருமானார் சொல்வார்கள், நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். 2 வாரம் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அளவு 2 வாரத்தில் ஒரு மொழியை கற்றுக்கொண்டு வந்து நின்றார்கள். அருமைக்குரிய சஹாபாக்கள் பெருமானார் அவர்களை புகழ்ந்தார். இந்த மொழி தேவை இருக்குல்ல, மொழி தேவை இஸ்லாம் பரவலாக்குறது. எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள்.
அதுக்கெல்லாம் இருமொழி மும்மொழி கொள்கை எல்லாம் போடல. ஆனால் ஒரு தாய்மொழியை சொன்னார்கள் ஈமானிய சமூகத்திற்கு. அஹிப்புல் அரப் ஃபைன்னி அரபி வலிசானுல் குர்ஆன் அல் அரபி வலிசானுல் ஜன்னா. என் மொழி அரபி, குர்ஆனுடைய மொழி அரபி, சுவனவாதிகளின் மொழி. அதை ஆர்வத்தோடு ஈமானிய எண்ணத்தோடு கற்றுக்கொள்ளுங்கள். மீதமுண்டான மொழிகளை தாழ்வாக கருத வேண்டாம். அறிவு சார்ந்த 100% ஒரு ஆட்சியாளராய் தன் மதீனத்து மக்களுக்கு மட்டுமல்ல சர்வதேச மக்களுக்கு கல்வி அறிவை கொண்டு போய் சேர்ப்பதில் உலக அரசியலுக்கு வித்திட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது சமூகத்திற்கு வரணுமா இல்லையா? அழைத்தார்கள். மதீனாவில் இருந்த யூதர்கள், மதீனாவில் இருந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், மதீனாவில் இருந்த நெருப்பு வணங்கிகளான மஜூசிகள், அராபிகள் என்று சொல்லக்கூடிய கிராமவாசிகள் எல்லோரையும் அழைத்து பெருமானார் ஒரு செய்தியை சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய தூதர், என் பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் இந்த தேசத்தில் வாழுகிற எல்லா மக்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். முழு சுதந்திரத்தோடு நீங்கள் வாழலாம். மத மோதல்களுக்கோ இன மோதல்களுக்கோ வழிபாடுகளுக்கோ எந்த விதமான இடையூறு இந்த ஆட்சியால் நடக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்தார். அங்கு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது. 65 போர்களுக்கு மேல் சந்தித்த அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த போருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள். உலகம் இன்றைக்கு வாசிக்கிறது. நீங்க போருக்கு போனீங்கன்னா யாரோடு போராட வேண்டுமோ அதை மட்டுமே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கும் பெருமானாருடைய போர் மரபுகளை மட்டுமே ஈரான் கையில் எடுத்திருக்கிறது. போர் மரபுகளுக்கு அப்பாற்பட்ட அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டது இஸ்ரேலும் யூத கூட்டங்களும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பச்சிளம் குழந்தைகளை தாக்குதல், மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துதல், அப்பாவிகளை கொன்றொழித்தல். தெளிவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் போருக்கு போகிற பொழுது விளை நிலங்களை காயப்படுத்தாதீர்கள், சேதப்படுத்தாதீர்கள். சகோதர சமுதாயத்தின் வழிபாட்டு தலங்கள் மீது கை வைத்து விடாதீர்கள். மாற்று மத சமூகத்தினுடைய குருமார்களை தாக்கி விடாதீர்கள். செவ்வனே ஒதுங்கி போகிற மக்களை தொட்டு விடாதீர்கள். பெண்களை தீண்டாதீர்கள், குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். எவ்வளவு உலகத்திற்கான அரசியல் வழிமுறையை பெருமானார் ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா காந்தி சொன்னதாக சொல்வார்கள், உமரின் ஆட்சி. உமருடைய ஆட்சி யாருடையது சொல்லுங்க? பெருமானாருடையது இல்லையா? பெருமானாருடைய அந்த பள்ளியில் படித்த உமர் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒட்டகத்தை எண்ணி மேய்ப்பதற்கு தகுதி இல்லாத எனக்கு நாட்டை மேய்ப்பதற்கான பாடத்தை தந்தவர்கள் பெருமானார். சட்டத்தை வடித்தவர்களின் பட்டியல்ல முதல் பெயராக சட்டக் கல்லூரியின் நுழைவாயிலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகம் கொண்டாடியது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் பாஸ் பண்றாங்க, ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கிறது. ஒரு சமூகத்தை குறிவைத்து பழிவாங்குகிற எல்லா திட்டங்களும் இந்த நாடு மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலேயும் இந்த வேதமை இருக்கிறது. தன்னுடைய மஸ்ஜிதிற்குள் அமர வைத்து யூதர்களோடு உறவாடினார்கள் பெருமானார். நஜரான் தேசத்திலிருந்து வருகை தந்த சகோதர கிறிஸ்துவ சமூகத்தினுடைய மத போதகர்களோடு ஆரோக்கியமான விவாதம் நடத்தினார்கள். கடைசியில் முபாகலா செய்யலாமா என்று அழைத்தார்கள். அவர்களுக்கு தீனை எவ்வளவு மென்மையாகவும் எளிமையாகவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த வேலைகள் அத்தனையும் செய்வதோடு தன் நாட்டின் பாதுகாப்பை பெருமானார் உறுதி செய்தார். மதீனாவுக்கு ஒன்று சொன்னா எல்லாரும் களம் இறங்கணும், போராடணும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எழுந்த இன்னொரு பேர் ஆபத்து முனாஃபிக்குகள் என்ற புதிய ஒரு கூட்டம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குஃபாருக்கு இருக்கிற தண்டனை வேற, முஷ்ரிக்குக்கு இருக்கக்கூடிய தண்டனை வேற. இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார்.
நரகத்தினுடைய அதலபாதாளத்தில் முனாஃபிக்குகள் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த இருநிலை கொண்ட, இருநிலை என்பது ஒரு பக்கம் ஈமான், இன்னொரு பக்கம் குஃப்ர், இரண்டையும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை அல்லாஹ் கடினமாக சபிக்கிறார். இந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க, அந்த சுபாவம் கூட உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஒரு முனாஃபிக் பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் அழைப்பான். நம் நாட்டு அரசியல்வாதிகளை இந்த ஹதீஸை கொண்டு பொருத்தி பார்த்தால் 100 விழுக்காடு முனாஃபிக்குகளாகவே இருப்பார். நம்மள்ட்ட வந்து பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, சரிங்க பாய், சரிங்க பாய், பண்ணிக்கலாம் பாய் அப்படின்னு. ஆனால் நமக்கு மட்டுமே உபதேசம் இருக்கும். இப்படி எல்லாம் நடக்க போவது, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த வன்மத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்காக தூர நோக்கத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய முதல் அரசியல் களம் மஸ்ஜிதுகள். நாமளே மாட்டிட்டோம்ல, நாமளே மாட்டிட்டோமா இல்லையா? பள்ளிக்குள்ள இதை போய் சேரக்கூடாது, ஏன் பேசக்கூடாது? இந்த சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு வினாடியில, ஒரு ஜும்மால ஒரு தகவல் சர்வதேச அளவில் போய் சேர்ந்து விடும். மீடியாக்கள் அவசியம் கிடையாது. ஒரு ஜும்மால ஒரு இமாம் அறிவிக்கிறார், உலகம் முழுவதும். அதற்குத்தானே மஸ்ஜிதுகள். எவ்வளவு திட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிது நபவியில் வைத்து எடுத்து ஒரு சமூகத்தை ஆளும் வர்க்கமாக கட்டமைத்தார்கள். எல்லாமே மஸ்ஜிதுல வச்சுதானே ஏலான் செய்யப்பட்டது. இந்த முனாஃபிக்குகளை மிக துல்லியமாக கவனித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு செக்ரட்டரிய அதற்கு ஏற்படுத்தினார்கள். சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு, ரகசிய காப்பாளர். பெருமானாருடைய பெரிய அரசியல் சாணக்கியத்தனம் பாருங்கள். ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பங்கம் ஏற்படுத்தக்கூடிய நயவஞ்சகர்கள் அடையாளம் காட்டப்பட வேண்டும், சமூகத்திற்கல்ல. தனிப்பட்ட முறையில் மூமின்கள் விழிப்புணர்வோடு இருப்பதற்காக. ஏன்னா அவன் தொழுவான், நோன்பு வைப்பான், பெருமானாரோடு வந்து அமர்வான், உரிமைகளை கோருவான், போரில் கிடைக்கிற பொருளாதாரத்தில் பங்கையும் பெறுவார்கள். அந்த பக்கம் காபிர்கள்ட்ட போய், நாங்கெல்லாம் உங்க ஆளுதான், இந்த டைமுக்கு வாங்க, முஸ்லிம்களை கருவறுத்து விடலாம் என்று தகவல் சொல்லுகிற மோசமான குணம். அதற்கு தலைவராக அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். மிகப்பெரிய போராட்டம். பதிலிலே காபிர்களை எதிர்கொண்டு போராடிய வீரம், உஹது போர்க்களத்தில் எதிர்த்து நின்று களமாடிய வீரம், உள்ளுக்குள் இருக்கிற முனாஃபிக்குகளோடு போராடுவது மிக பெரும் சோதனையாக இருந்தது. அவருக்கு ஒரு லிஸ்டே கொடுத்து வச்சாங்க, இவன் எல்லாம் முனாஃபிக்கு. உமர் ரலியல்லாஹு வந்து கேட்பாங்க, அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்காரு, எப்படி சொல்லுவார் அவரு? ரகசிய காப்பாளர் என்பதற்கான மிக பெரும், இன்னைக்கு சொல்றாங்க, இந்தியாவினுடைய ராணுவ ரகசியங்களை அண்டை நாட்டிற்கு விற்றவர்கள் யாருன்னு ஒரு வரலாற்றை தேடி பயணித்தால் அவால் என்றே வரலாறு முடிகிறது. புரிஞ்சா சரி, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு மூமின் தேசத்தை காட்டிக் கொடுக்க மாட்டான். இந்த முனாஃபிக்குகள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பட்டியலை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. இந்த ரகசியம் ஒண்ணு இருக்கு சமூகத்துல, நம்ம எல்லாருமே டெய்லியும் அதை செய்வோம். ஒரு செய்தி இருக்கு, யாருக்கும் சொல்லாத, அவ்வளவுதான். இந்த வார்த்தை தான் அவருக்கு சந்தோஷத்தை தரும். வண்டி எடுத்துட்டு போய் காரமடையில சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாத. அந்த 101வது ஆளு மகிரிபுக்கு வந்து சொன்னவன்ட்டே சொல்லுவான், கேள்விப்பட்டைய, யார்கிட்டையும் சொல்லாத. அது அந்த காலம். இது வசந்தன் கோ காலம் இல்லையா? உட்கார்ந்த இடத்துல அக்கா யார்கிட்டையும் சொல்லாத, அக்கா யார்கிட்டையும் சொல்லாத. அல்லாஹ் அக்பர். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்திய வாக்குமூலம் பெற்று இவரிடம் ஒரு பட்டியலை தந்தார்கள். உமர் நாயகர் கேட்கிறாங்க, யாரெல்லாம் முனாஃபிக்கு? எப்படி நாங்க வாய் திறப்போம்? சரிப்பா, எம்பேர் இருக்கா, அது எப்படி வாய் திறப்போம்? அந்த ரகசியத்தை கடைசி வரையிலும் கட்டி காத்தார்கள். அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அனுமானத்தை வச்சுக்கிட்டாங்க. வந்திருக்கிற ஜனாசா மய்யித்து மூமினா முனாஃபிகா பாப்பாரு.
ஹுதைஃபத்துல் யமான் கலந்துகிட்டாருன்னா உமர் நாயகம் போய் கலந்து கொள்வார்கள். அவர் கலந்து கொள்ளாவிட்டால் அவன் முனாஃபிக், நானும் கலந்து கொள்ள மாட்டேன். இந்த ஒரு ஐடியாவை மட்டுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் எடுத்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு வெளிப்படுத்தாமலும் தண்டிக்காமலும் அவர்களை மாற்றுவதற்கான முயல்வோடும் மிகப்பெரிய போராட்டம். கடைசியில் அல்லாஹ்வே சொல்லிட்டான், முனாஃபிக்குகள் இறந்து போனால், செத்து போனால், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், அவங்களுக்கு ஜனாசா கூட தொழுகை நடத்திடாதீங்க. மீண்டும் தொடங்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த சமூக நல்லிணக்கம். ஒரு நாட்டை ஆள அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினான், ரப்பி ஹப்லி முல்கல்லா இன்பகி யஹ்னி மின் பாதி இன்னக அன்தல் வஹாப், ஒரு ஆட்சி எனக்கு கொடு, எனக்கு பிறகு யாருக்குமே இது மாதிரியான தகுதி இருக்கக்கூடாது, சர்வதேசத்தையும் ஆளுகிற ஆளுமை மனிதர்கள் அல்லாத உயிரினங்களின் மீதும் ஆட்சி அதிகாரம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. அல்லாஹ் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். உயிரினங்கள், ஜீவராசிகள் அவைகளோடு பேசுகிற, கட்டுப்படுத்துகிற, ஜின்னுகளை வேலை வாங்குகிற சகல ஆற்றலும் இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆட்சியை மீறிய ஆட்சிதான் பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கினார். ஆனா நான் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லல, நாடாளுகிற அரசர்னு சொல்லல. எப்பொழுது கேட்டாலும் பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அன் அப்துல்லாஹ் வ ரசூலி, அதுதான் அல்லாஹ்வை ரசிச்சார். யாரு கேட்டாலும் பெருமானார் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. உங்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக உருவாக்குவதுதான் என்னுடைய வேலை. அந்த அரசியல் சித்தாந்தத்துல முதல்ல உலக மக்களை, நீங்க பழைய காலத்து மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த மன்னருக்கு நாடே அடிமை. மன்னருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை மன்னர்னு சொல்லல, அரசர்னு சொல்லல, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நீங்களும் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருங்கள். மக்களுடைய நலனுக்கு எந்த அரசியல் பிரசியல் வேண்டுமோ அதனை பெருமானார் உருவாக்கி தந்தார்கள். தனக்கு பிறகு அரசியல் தொடர்ல ஹுலஃபாக்கள் வருவார்கள், ஆட்சியாளர்கள் வருவார்கள் என்று முன்னறிவிப்பு செய்தார்களே தவிர நான் அரசியல்வாதி என்று பெருமானார் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை, எல்லா மனிதர்களோடு மனிதராக சமத்துவம் பெருமானார் உருவாக்கிய சாதனை. நம்ம நாட்டில் அந்த சமத்துவம் இருக்கா? சகோதரத்துவம் இருக்கா? எவ்வளவு வேதனைகள் நாம சொல்ல வேண்டியதில்லை. அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இளம் துறவியாக வீர உரையாற்றிய சுவாமி விவேகானந்தர் அங்கிருந்து சொல்றார், எங்க நாட்டில் இந்த தீண்டாமையினால் 2000 ஆண்டுகள் நாங்கள் வீட்டுக்குள்ளும் தெருக்குள்ளும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தீட்டு, அதற்கான பரிகாரம், இப்படியே இந்த வாழ்க்கை நாசமா போச்சு. நீங்கள் என்ன அமெரிக்கர்கள் உயர்ந்தவர்களா? எங்க பேசுறாரு? அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் அந்த வீர துறவி, இளம் துறவி பேசுகிறார். கூப்பிட்டுருக்காங்க அவங்க, நீங்கள் என்ன அவ்வளவு ஆரோக்கியமானவர்களா? கருப்பு வெள்ளை என்ற நிற அறியாமையில் உங்களை சாவடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீர துறவியின் வாயில் அல்லாஹ் ஒரு செய்தியை பேச வைத்தார். உலகத்திற்கான மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தின் பின்னணி இஸ்லாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அரசியல் சொல்லிட்டு உதாரணத்தோட சொன்னார். ஒரு ஆப்பிரிக்காக்காரன் ஒரு ஆப்கானிஸ்தானுடைய பெண்ணை மணமுடிக்க முடியும், எந்த பேதமையும் அவர்களை கட்டுப்படுத்தாது. ஒற்றை வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப தூரம் இல்ல, இந்த தேசத்தினுடைய நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் காலம் வந்தே தீரும். அதை நோக்கி உலகம் பயணிக்கிறது. அமெரிக்கால திருமண இடமெல்லாம் மஸ்ஜிதுகளுங்க. நீ என்ன செய்ய முடியும்? சர்ச்சுக்குள் இருந்த அத்தனை பேரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். தங்களுடைய வழிபாட்டு தலத்தை அவர்கள் இஸ்லாமிய அடையாளத்தில் மாற்றுகிறார்கள். புதிதாக எங்கும் எதுவும் நடக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவில் வாழுகிற காலத்திலேயே சேரமான் பெருமாள் இங்க மஸ்ஜிதை உருவாக்கி விட்டார். இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்தது, கடலோர மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
இந்த வரலாறு எல்லாம் சங்கிகளுக்கு நன்றாக தெரியும். ஏன் போனாங்க? சமத்துவம் பேணாத ஆட்சி அதிகாரம். அவன் இந்த தெருவுக்குள்ள வர முடியாது. தெருவுக்குள் இன்னைக்கும் பாருங்க, அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஹிதாயத்தை தந்திருக்கிறான். ஏன்னா ஒரு பெரும் மனநோயில் இருந்து அவர்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் வழிகாட்டுதலால் பெரிய ஜட்ஜா இருப்பாரு, பெரிய ஜட்ஜா இருப்பாரு, ஊருக்கே நீதி சொல்வார். அவர் மனைவிக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் முடங்கி கிடக்கணும், தனி தட்டு, 3 நாட்கள் அவள் தீண்டத்தகாதவள். நீங்க என்ன லா படிச்சிருக்கிற, நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவ? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பதறுகிறார்கள். பெருமானார் தொட்டவுடன் வேண்டாம் வேண்டாம், நான் மாதவிலக்குல இருக்கிறேன் சொன்னாங்க. உன் கையில ஹைது இல்ல, மாதவிலக்கும் கையில இல்ல. மடியில் படுத்தார்கள், பதறினார்கள். ஆயிஷா அம்மா, உன் மடியிலும் தீட்டு இல்லை, அந்த சீப்பை எடுத்துக்கொடு, நான் மாதவிலக்காக இருக்கிறேன், உன் கையில் மாதவிலக்கு இல்லை. மாதவிலக்கு ஒரு உடல் உபாதை. அந்த சிரமத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை மன்னிக்கிறான். நீங்கள் சகலத்திலும் எல்லோருக்கும் சமமாக நிகராக வாழலாம். ஒரு மிகப்பெரிய மன துன்பத்திலிருந்து பெண்கள் சமூகத்தை பெருமானார் காப்பாற்றினார். சகோதர சமூகத்தை சார்ந்த பெண்கள் இந்த வரலாற்றை தெரிவார்கள் என்று சொன்னால், தாங்கள் எவ்வளவு தீண்டாமையின் பெயரால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு முழு சுதந்திரம். மோமின்களே, மனித சமூகத்திற்கு மத்தியிலே சமத்துவத்தை நிலைநாட்டுவதை முதல் கட்ட நடவடிக்கையாக பெருமானார் மேற்கொண்டார். ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல எல்லோரும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகள். லா ஃபضل لعربي على عجمي. மொழியால் வேறுபட்டு நிற்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்க நம்மள அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல பேசினா பெரிய ஆளும் கையிட்டு நிற்கிறான். இங்கிலீஷ் தெரியலன்னா அவன் தீண்டத்தகாதவனாய் பார்க்கிறார்கள். இல்லையே, தக்வா உடையவர்கள், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள், இறையச்சம் இல்லாதவர்கள், தாழ்ந்தவர்கள் இந்த சமத்துவத்தை உலகத்தில் எங்கும் நிலைநாட்ட முடியவில்லை. டெய்லி அமெரிக்கால ஒரு கருப்பன் சுட்டுக் கொல்லப்படுகிறார். நிறைவேறி அரபு சமூகத்திலும் இருந்தது. இந்த வேதனையை பெருமானார் எப்படி நீக்குகிறார்கள் பாருங்கள். பணக்காரங்களா வந்து பேசுறாங்க, கொஞ்சம் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இதையெல்லாம் நம்ம இஸ்லாமிய வரலாற்றுகள்ல போய் பார்க்கணும்னா ஹஜ்ரத் பிலால், அன்னை சுமையா, ஹஜ்ரத் யாசிர், இந்த சமூகம் அனைத்துமே அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம். பெருமானார்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாங்களே, கொஞ்சம் அவங்களை ஒதுக்குங்க, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கிறோம். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், அது கூடாது. அப்படி ஒரு ஈமான் இஸ்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிலாலை குறித்து விவரம் தெரிந்தவர்கள் பேசினாங்க. இந்த அண்டங்காக்கையை விட்டா பெருமானாருக்கு வேறு ஆடு இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க, உலக மக்களை பார்க்க வைத்து பிலாலை காபாவிற்கு மேல் ஏற்றி விட்டு சொன்னார்கள், அங்க போய் வாங்க சொல்லுங்க. உலக வரலாற்றில் காபாவிற்கு மேல் ஏறி நின்று வாங்க சொன்னவர் தீண்டத்தகாத கருப்பிடத்தை சார்ந்த பிலால். உலகத்தினுடைய மீக்ரோக்கள் அத்தனை பேருக்கும் நிறவேதமையில் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்ற ஒரு பெரும் புரட்சியை பெருமானார் ஏற்படுத்தி தந்தார்கள். அரசியல்ல இந்த சமத்துவம் காணப்படும். இந்தியாவை நீங்க எழுதிக்கீங்க, பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்டதுல இருந்து ஒரு ஆள் ஜட்ஜா வர்றாரு. என்ன, அவர் கோர்ட்டுக்கு போகும்போது அவருக்கு கீழ் இருக்க வேண்டிய வழக்கறிஞர்கள் கை கொடுக்க மறுக்கிறார்கள், தள்ளி நிற்கிறார்கள். எந்த சட்டம் தீண்டாமை, ஸ்கூல்ல புத்தகத்தை திருந்தவன, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் எழுதியிருக்கானா சொல்லுங்க, எழுதியிருக்கானா? அதை காமிச்சா சட்டம் பாயும். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற லாயர்கள், ஜட்ஜுகள், அவர் மீடியால வந்து அழுதுட்டாரு, நான் என்னதான் ஜட்ஜா இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகளால் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். நான் சும்மா பேருக்கு உயர் பதவியை கொடுத்து ஜனாதிபதி ஆக்கிட்டா நாங்கள் சமத்துவம் பேணுகிறோம் அல்ல, அந்த அம்மாவையும் தொடர்றதில்லை. அதான் ஒண்ணு. சில இடங்களுக்கு விடுவதில்லை. எங்க பள்ளிவாசலுக்குள்ள யார் எங்க நிக்கலாம் சொல்லுங்க,
முத்தவள்ளி வந்து கரெக்டா ஜும்மாவுக்கு துண்டு போட்டு வச்சுட்டு போட்டுமே, ஜும்மா முடிஞ்சோன்னு ஆள் துண்டாயிருவாரு. மனசிலாயிரு. எவனுக்குமான தனி அடையாளங்கள் இல்லை. சவுதி மன்னர் இந்தியாவுக்கு வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மா சொல்லுச்சு, ஜும்மாவுக்கு டைம் ஆயிருச்சு, நாம என்ன டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுல இடம் போட்டு வைக்க சொல்லட்டுமா, அந்த ஆளு கொஞ்சம் மார்க்கம் படிச்சவர் அடிச்சு போடுவாங்கன்றுச்சு. அவரு சொல்லிட்டாரு, நீங்க ஒரு பிற நாட்டு தலைவரை மரியாதை செய்கிறீர்கள், ஆனால் பள்ளிவாசலில் போய் நான் மன்னர் ஃபைசல் வந்திருக்கிறேன், முதல் சபையில இடம் கொடு, வேலைக்கு ஆகாது, நீங்க ஒதுங்கிருங்க, நான் பாத்துக்கிறேன். டெல்லி ஜாமியா மஸ்ஜிதிற்கு வருகிற பொழுது பள்ளிவாசல் நிரம்பி செருப்பு கலட்டி விடப்பட்ட இடத்தில் சவுதியுடைய மன்னர் தொழுது விட்டு போனார். இந்த நாடு பயந்தது, ஏதாவது குறையாகி விடுமோ. குறை அல்ல, அதுதான் இலக்கணம். அப்படி ஒரு சமத்துவ அரசியலை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு மன்னர் ஃபைசலுங்க, மன்னர் நம்மாலே மேல சேர் போட்டதான் உட்காருமே, இல்லைன்னா கோச்சிட்டு போயிடலாம். கல்யாண மண்டபங்கள்ல பொண்ணுக்கு புடுக்க போடுறாங்களோ இல்லையோ, சேருக்கு பத்திரமா புடுக்க போட்டிருப்பாங்க. அது முன்னாடி ஒரு 10 சேர் உட்கார்ந்துருக்கு. அங்க யாரு வந்தாலும் முக்கியமானவங்க வர்றாங்க, பார்த்தா வட்டிக்காரன், பொம்பளை பொறுக்கி, ஊர்ல இருக்கிற வெள்ளங்க, இத்தனை இவங்க தான் சிறப்பானவர்களா, அவனை கூப்பிடலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டான். அன்னைக்கு அவனுக்கு மத்தியான சோறு கிடைக்கல. இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்தவர்கள் பெருமானார். அல்லாஹு அக்பர். ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை தன் தேசத்து மக்களை சமத்துவமாக பாவிக்க வேண்டும். பெருமானார் சாதித்தார்கள். அது இன்றளவு உலக அரங்கத்திலே நிலைநாட்டப்படுகிறது. ஜும்மால இந்த தாண்டி வர்றாங்க இல்லைங்களா, அதை பத்தி என்ன செய்தி சொல்லுங்க. சொல்லுவாங்க, கொஞ்சம் கடினமான ஒரு செய்தி இருக்கு, தாண்டி வர்றவங்க சைத்தான். நான் ஒரு தடவை ஜும்மால சொல்லிட்டு தாண்டி வந்தது தலைவர் தான். முடிஞ்சது அப்ப அசரோட தூக்கிடுவானுங்கன்னு பார்த்தேன், அவரு ஓடிட்டார். என்ன பார்த்து சைத்தான் சொல்லு, உங்களை பார்த்து சொல்லுங்க. தாண்டி வருபவன் ஏன் தெரியுமா, அடியார்கள் யார் யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு சொந்தமான இடம். உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போனா அந்த இடம் அவருக்கு தான் உரிமை. இன்னைக்கு நீங்க மஸ்ஜித் நபவியில அதை பார்க்கலாம். ஒருத்தர் காலையில ஃபஜ்ருக்கு வந்து ஜும்மா உட்கார்ந்து வெயிட் பண்ணியிருக்காரு. உட்கார்ந்துட்டாருன்னா இடையில ஒருவருடைய தேவை, வெளியில போயிட்டு வந்தாருன்னா அவருக்கான இடம் அது பாதுகாக்கப்படும். ஒரு 1:30 மணிக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி 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 முன்னாடி வந்து உட்காருவார். இத்தனை பேரும் நாம சொல்ல வேண்டியதில்லை, சைத்தான் கே பச்சா கைச ஜாத்தா ஹை தேக். இவங்களே சொல்லிடுவாங்க, ஏண்டா நான் 12:30 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன், எட்டி உதைச்சிட்டு போகுது சைத்தான். ஆனா வெளியில சொல்றாங்க ஆஜியார். ஒவ்வொரு இடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாடு, ஒரு அரசியல் அமைப்பு தன் தேசத்து மக்களை, அதனாலதாங்க எத்தனை சமூகங்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் துடிக்காத இந்த ஆட்சியாளர்கள் அந்த பெரும் இனம் ஒருத்தர் வந்து சொன்னாங்க இல்லையா, தொப்பி தாடி, இது என்ன அடையாளம்? இது இப்ப நாங்க சொல்லுவோம் கொட்டை, ருத்ராட்சர கொட்டை, ருத்ராட்சர கொட்டை மொட்டை, ஏற்றுக்கொள்வாயா? இந்த ஏற்றத்தாழ்வுகளை அழிப்பதுதான் நல்லாட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம். அதை அல்லாஹ்வுடைய ரசூல் நிலைநாட்டினார். உலக மக்களுக்கு சொன்னார்கள், நான் ஆட்சியாளன் அல்ல, ஒரு ஆட்சியை, ஒரு அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. சபையில பாருங்க, தன் தொடையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து கொஞ்சுகிற பெருமானார் தன் வளர்ப்பு மகன் ஜைதுனுடைய மகன் உசாமா அவர்களை இன்னொரு தடையிலே உட்கார வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், மக்கள் பார்க்கிற நிறவேதம், ஒன்னு ரோஜா கலரு, இன்னொன்னு கருப்பு கலரு, இந்த இரண்டையும் நான் விரும்புகிறேன், நீயும் விரும்பு அல்லாஹ். நிறவேதமையை ஒழித்தார்கள் பெருமானார். நீங்க ஒண்ணு இல்லைங்க, சஜிதா செய்யும் போது அல்லாஹ் தந்திருக்கிற பாடத்தை நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஊருக்குள்ள பேசுவோம், என்ன கேட்காம யாரும் ஒண்ணு நகர முடியாது. நான் சொன்னதுதான், நான் வராம நீங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? இப்படி எல்லாம் பேசுறாரு. முன்னாடி யாரு சஜிதா செய்யறாங்க பாருங்க. ஜும்மாவுக்கு வெளியில முசாஃபிர் நின்று அத்தா அப்படிங்கிறாரு. இகாமத்து சொன்னவன முசாஃபிர் வந்து சஃப்ல நிக்கிறாரு. ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரர் முசாஃபிரின் காலடியில் தன் தலையை வைத்து சுஜூது செய்கிறார். எந்த பாதகமான எண்ணங்களும் அவருக்கு எழுவதில்லை. இந்த சமத்துவத்தை பிச்சை போடுபவனும் பிச்சை வாங்குபவனும்
அல்லாஹ்வுடைய இல்லத்திற்குள் மட்டுமல்ல சமூகத்திலேயும் அவர்கள் பாரபட்சம் இல்லாதவர்கள், இதை உருவாக்கியவர்கள் பெருமானார். இதன அரசியலுடைய சித்தாந்தம். உதைபியா உடன்படிக்கை உம்ராவுக்கு போனவர்களை தடுத்து நிறுத்தினார்கள், வரக்கூடாதுன்னாங்க. பல்வேறு பேச்சுவார்த்தைகள், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சரிங்கிறாங்க. உலகத்திலே இவ்வளவு மோசமான ஒரு ஒப்பந்தம் நடக்குமா அப்படின்னு தேடி பார்த்தால் எங்கும் நடக்காது. ஏன் தெரியுமா? இந்த குறைஷிகள் சொன்னதற்கெல்லாம் ஆமாம் என்று சொன்னார்கள் பெருமானார். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அலிங்க ரசூலுல்லாஹ்னது எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, அலிங்க சரி அழிச்சிடலாம். உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போங்கள், சரி போய் விடுகிறோம். யாராவது ஒரு முஸ்லிமானா எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவோம், சரி கொடுத்துக்கிறார். யாராவது தாய் மதம் திரும்பி விட்டால் நாங்க கொடுக்க மாட்டோம், சரி ஒத்துக்கிற. அடுத்த ஆண்டு வர வேண்டும், 3 நாட்கள் மட்டுமே தங்க அனுமதி. அத்தனை பாரத ஒப்பந்தத்திற்கும் பெருமானார் செவி சாய்த்தார்கள். சஹாபாக்கள்ல கொந்தளிப்பு ஏற்பட்டது, சமாதானம் படுத்த முடியாத சூழல். பெரும் பெரும் சஹாபாக்களே எதிர்ப்பு நிலை போன்று தோன்றியது. என்ன அநியாயமா இருக்கு, என்ன அநியாயமா இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒப்பந்தம் முடிந்தது, திரும்பி போலாம், கொண்டு வந்த பிராணிகளை எல்லாம் அறுத்து விடுங்கள். யாரு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சத்தியம் செய்து கொடுத்து வந்தது, வாழ்வா சாவா போராடலாம். ஆனால் ஒரு சாதுரியமாக ஒரு அரசியல் தலைவர், ஒரு நாட்டினுடைய தலைவர் தன் தேசத்து மக்களை பாதுகாக்க வேண்டிய தூர நோக்கி பெருமானாரிடம் இருந்தது. மெதுவா அடிநாயகத்தை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அழைக்க சொன்னா அழைச்சிருப்பா, அவன் சொன்னதெல்லாம் ஏத்துக்குவோம், நான் சொல்றதை கேளு, மொத்த மக்காவும் நம்ம கையில வரப்போகுது. இந்த அக்ரிமெண்ட் என்ன பெரிய அக்ரிமெண்ட். அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள இருந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உம்ராவை முடித்துக் கொள்ளுங்கள், மொட்டையடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்து விட்டால் இந்த உயிர் தோழர்கள் பின்தொடர்வார்கள். ஒரு மனைவி எப்படி ஆலோசனை சொல்லணும், எப்படி ஆலோசனை சொல்லணும், மந்திரியாக. சந்தோஷப்பட்டார்கள் பெருமானார். முதல்ல மொட்டையடித்தார்கள், ஏஹ்ராமை கழிந்தார்கள். வெளியே வந்து பார்க்கிற பொழுது இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்ட எண்ணத்தோடு இருந்த சஹாபாக்கள் அப்படியே பெருமானாரை பின்பற்றினார்கள், திரும்பி போனார்கள். வரலாறு சொல்லுகிறது, ஒரே ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை 2 வருஷம் தானே, 2 ஆண்டு, மொத்த மக்காவும் பெருமானாருடைய கைவசப்பட்டது. மதீனாவின் அரசர் மக்காவிற்கும் அரசராக தன் ஆட்சியை விரிவுபடுத்தினார்கள். ஒரு அரசியல்வாதி, நாடாளுகிற ஒரு ஆட்சியாளர் தூர நோக்கு உடையவராக இருக்க வேண்டும். அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி சில நாடுகள்லாம் வல்லரசு போட்டியில நிக்குது இல்லையா? உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் தான் நடக்குது. இதுல மிகப்பெரிய அவங்களுடைய பிடிமானம் என்னன்னா கச்சா எண்ணெய். அமெரிக்கா என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, உலகத்துல நீ எங்க வேணாலும் இருந்துக்க, எந்த பரிவர்த்தனைகள் நடந்தாலும் டாலர் கீழே தான் நடக்கும். இதை சைனா ஏத்துக்க மாட்டேங்கிறான், ரஷ்யா ஏத்துக்க மாட்டேங்கிறான். இதுக்குத்தான் காசாவுடைய போர், சிரியாவில் பற்றி எறிகிற போர்கள் செயற்கையாக உருவாக்கப்படும். இப்படி பயங்கரமான எதிரிகள் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு புடின் போய் பேசிட்டு வந்தான். என்னடா நடக்குது இங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா பஅதுஹும் அவுலியாஉ பஅத், ஒருபோதும் இந்த யஹூதிகள் நஸ்ரானிகளோடு தோழமை கொள்ளாதீர்கள். 54 நாடு அரசியலை தீர்மானிக்கிற சக்தி இருந்தும் கையறு நிலையில் இஸ்லாமிய தேசங்கள் இருக்கிறது. ஒரு கஸாவிற்காக ஒருங்கிணைகிற வாய்ப்பு கூட ஏற்படவில்லை என்றால், பெருமானாரின் அரசியலை விட்டுவிட்டு யூத நசரானியின் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். விளைவு அதுதானே? எப்படியாவது மக்கா மதீனாவை சுற்றுலா தேசமாக மாத்திரணும். ஹரம் புனிதமான மண், உலகனுடைய நோக்கு திசை. ரொம்ப சாதாரணமா கிளப்புகள் வந்துருச்சு, நியூ இயர் கொண்டாட்டங்கள் வந்துருச்சு. அந்த உலகம் விரும்புகிற சைத்தானுடைய இசைக்கான கூட்டங்கள் நடக்கிறது. மதுபானம் பொதுவாக்கப்படுகிறது. சும்மா சொன்னா வெளிநாட்டு மக்களுக்காக வச்சிருக்கிறோம் இல்ல, அது மாறி மாறி
ஹரமுடைய வாசல் வரையிலும் ஆபாசங்களை அவிழ்த்து விட்டு இருக்கிற அவலங்கள். இதை இஸ்லாமிய அரசியல் சொல்ல முடியுமா? ஆன்மீக அரசியல் சொல்ல முடியுமா? பெருமானார் உயிர்களுக்கு மரியாதை கொடுங்கள். ஒரு மூமியினுடைய அல்லாஹ்வுடைய ஆட்சியிலே எந்த உயிரும் பாதிக்கப்படக்கூடாது. சரி, சட்டம் சொல்ல முடியுமா? பணக்கார பெண் ஃபாத்திமா திருடி விட்டார். திருடினா என்ன செய்யணும்? வெட்டித்தான் பாருங்களேன். இந்த நாட்டில் செய்ய முடியுமா? ஆனால் ரசூலுடைய ஆட்சியில நடந்தது, செய்தார்கள். கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. சட்டங்கள் கடுமையாகிற பொழுது லஞ்சமும் ஊழலும் துணைக்கு வரும். பல பெருந்தலைவர்கள் நாம் பேசினார்கள். அந்த பெரிய குடும்பத்துக்குள்ள அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்னா பெரிய இடத்து சமாச்சாரம் என்னங்க சொல்லுங்க? அது ரொம்ப காலமா நமக்கு புரிய மாட்டேங்குது. பெரிய இடம் எங்க உங்களுக்கு எதாவது புரியுதா? அதற்கு அலிரதி எல்லாம் சொல்றாங்க, நரகவாசியை பார்க்கணும்னா அடையாளம் இதுதான். எவனெல்லாம் இன்னும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீ முன்னாடி நீ உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கேட்கிறானோ அவனெல்லாம் நரகவாசினாங்க. ஏன்னா சமத்துவத்தை நீ பேண்டது இல்லை. உங்ககிட்ட வேலைக்காரனா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுன்னு சொல்லணும். சில மனங்கள் விரும்பாது. அப்படி சொல்வதானால் பெருமானார் சொல்ல வேண்டும், நான் எந்திரிச்சு நிக்காதீங்கப்பா, உட்காருங்கப்பா, நாம எல்லாம் ஒண்ணுதான், உங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. இன்றைய ஆட்சியாளர்களிடம் அத்தனை ஒரு ஆளை எந்திரிச்சு நிக்க சொல்றது இல்ல, ஊரவே ஒழிக்கிறான். சீஎம் வர்றார் நம்ம நினைச்சுக்கிறது ஜனாசா வருதாட்டு இருக்கு, வேகமா போகட்டும். மோமீன்களே, சமத்துவம், சகோதரத்துவம், பொருளாதார திட்டங்கள், ராணுவ நடவடிக்கை, ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டுமோ ஒண்ணு இல்லைங்க. இந்த வக்ஃபு சட்டத்துக்கு ஒரு கொண்டு வந்தாங்க இல்லையா? நாம் நினைக்கிற எத்தனை அரசியல் கட்சிகள் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கும். இது ஒரு சமுதாயத்தினுடைய ஆன்மீக பணிக்கான இறை தூதரின் வழிகாட்டுதலில் ஒரு தூர நோக்கோடு செய்யப்பட்டது வக்ஃப். வக்ஃப்னா என்ன தெரியுமா? மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் அல்லாஹ் கையில போயிடும். அது அப்படியே இருக்கட்டும், ஏழைகள் பயனாளிகள் பயன் பெறட்டும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு பள்ளி கட்ட முடியுமா சொல்லுங்க? இருக்கிற பள்ளியை காப்பாத்துறது பெருசு. இதுல முக்காவாசி வக்ஃபுகளை திண்டவன்ல வெளியால் கிடையாது, நம்மாலுதான். அதெல்லாம் வரலாறுகள் இருக்கு. திப்பு சுல்தான் கொடுத்ததும் மன்னர்கள் கொடுத்ததும் யார் திண்டார்கள் என்றால் சொந்த சமூகம். அதற்கடுத்து முழுமையாய் அதனுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கு பாருங்கள், மாற்று சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்ன பெருமானாருடைய ஆன்மீக அரசியலும் ஜனநாயக தேசத்தில் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்ற இடத்துல உத்தரப்பிரதேசத்தை மாடலா வைக்கிறான். மதரசாக்கள் இடிக்கப்படுகிறது, மஸ்ஜிதுகள் இடிக்கப்படுகிறது. தொடர்ந்து வக்ஃபுகள் மீது நாடாளுமன்றமே அபகரிப்பு எண்ணத்தில் இருக்குன்னா அவனுக்கு என்ன பயம் தெரியுமா? தொட்டதெல்லாம் வக்ஃபு, மொத்த திருச்சியும் வக்ஃபு. அங்கதான் பிரச்சனை தொடங்குச்சு. பயந்துட்டானுங்க. எல்லா வக்ஃபு சட்டத்தை போட்டார்கள். இனி ஒரு காலத்தில் நம் சந்ததிகள் கபரிஸ்தானுக்காக, பள்ளிவாசலுக்காக, மதரசாக்களுக்காக, எத்தீம்கானாக்களுக்காக போராட வேண்டிய மிகப்பெரிய சோதனை சட்ட ரீதியாக கொடுக்கும் போது பெருமானாருடைய ஜனநாயக அரசியலை நாம் படிக்க வேண்டும். உருவாக்கி விட்டு சொன்னாங்க, நான் உருவாக்கி இருக்கிற சமத்துவம் நிறைந்த இறையச்சம் உடைய இந்த அரசியல் எனக்கு பிறகு 30 ஆண்டுகள் நடக்கும். வரலாறு அப்படியே சொல்லுது. சித்திக் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம், கடைசியில ஹசன் நாயகம் 6 மாத காலம் பெருமானார் சுப செய்தி சொன்ன அந்த சட்டத்தின் ஆட்சி, இறையச்சத்தின் ஆட்சி 30 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த சமூகத்தினால் அது காவு வாங்கப்பட்டது. எங்க தொடங்கிட்டாங்க? உஸ்மான் நாயகத்திலே தொடங்கிட்டாங்க. உஸ்மான் நாயகம் கொல்லப்பட்டது குர்ஆன் ஓதும் போது கொல்லப்பட்டார்கள். என்னது? பெருமானாரின் ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல்னா ஒண்ணுதான், அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வை பயந்து மக்களுக்காக செயல்படுதல். அந்த பயம் எங்கேயுமே இல்லையே, எல்லா சமூகத்திலும் இருந்தது. ஒரு காலத்துல சொன்னா, சீசருக்கு கொடுப்பதை கொடு, ஜீசஸுக்கு கொடுப்பதை கொடு, மதம் வேறு அரசியல் வேறுன்னு பிரிச்சா உலகத்துக்கு சோதனை வந்தது. பெருமானாருடைய ஆன்மீக அரசியல் என்பது குல்லுக்கும் ராயின், எல்லாருமே பொறுப்பாளர்கள்,
அவரவர்கள் பொறுப்பு குறித்து அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். நீ ஒரு ஆட்சியாளனாக சொல்றாங்கல்ல, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தின் கீழ் 7 நபர்களுக்கு நிழல் கொடுக்கப்படும். அதில் முதன்மையான நபர் இமாமுன் ஆதில், நேர்மையான சத்தியமான ஆட்சியாளர் என்று பெருமானார் சொல்கிறார். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த ஆன்மீக அரசியலுக்கான வித்து பெருமானாரினால் முன்வைக்கப்பட்டது. அது 10 ஆண்டுகளில் நிறைவாக தரப்பட்டது. அந்த மாடலை வைத்து சித்திக் நாயகம் ஆட்சியாளராய் ஆட்சி செய்தார்கள், உமர் நாயகம் ஆட்சி செய்தார்கள், உஸ்மான் நாயகம் ஆட்சி செய்தார்கள். பிறகு குலபாக்களுடைய கலீஃபாக்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் சர்வதேச அளவில் பறிக்கப்பட்டு அரசியல் அடிச்சுவடுகள் இல்லாத அனாதைகளாய் தமிழகம் மாத்திரமல்ல, தேசம் மாத்திரமல்ல, சர்வதேச அரங்கத்தில் இருக்கிறோம் என்றால் நம் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற ஒற்றை கேள்வி, பெருமானாரின் ஆன்மீக அரசியலை கொண்டு வர உழையுங்கள், அல்லாஹ்வின் உதவி உம்மத்திற்கு கிடைக்கும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நாம் என்ன செய்தோம் என்ற கேள்விக்கான பதிலை தேட வேண்டியது காலத்தின் அவசியம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.